மோசே மூலமாக நம்ம ஆரம்பிச்சோம்னாலே கவனம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அவர் சத்தத்தை கேட்கின்ற கவனம், அவர் தரிசனத்தை பார்க்கின்ற கவனம், அவர் கட்டளையை ஏற்கின்ற கவனம், இந்த மூன்றும் இருக்க வேண்டும். கவனம், இந்த கவனம் என்ற வார்த்தை எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் பாருங்க. எங்கெல்லாம் சொல்கிறோம்? ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா பயணிகள் கவனத்திற்கு அப்படின்றான். அப்போ அங்கே என்னது, டைம் ஆயிடுச்சுன்னா வண்டி போயிடும்பா அப்படின்றது தான் அது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், பஸ் ஸ்டாண்ட்லேயும் அதே தான் சொல்கிறான், பயணிகள் கவனத்திற்கு. கல்யாணத்துக்கு போனோம்னாக்கா போயிட்டு வந்தவொடனே நம்ம என்ன சொல்கிறோம், ரொம்ப நல்லா கவனிச்சாங்க. எப்படி கவனிச்சாங்க? மட்டன் பிரியாணி போட்டால் நல்லா கவனிச்சாங்க, வெஜிடேரியன் போட்டால் சரியாக கவனிக்கல, அதில் நல்லா கவனிச்சாங்க. கவனிப்பு என்றால் அது உபசரிப்பு என்றும் ஒரு பொருளை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஹாஸ்பிட்டலில் நர்ஸுக்கிட்ட நம்ம என்ன சொல்லிட்டு வருவோம், அம்மா கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கம்மா. முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னு வார்ட் பாய் வருவான், சார் ஏதாவது கவனிச்சுட்டு போகணும். உள்ளே சொன்ன கவனிப்பு வேறு, வெளியே சொன்ன கவனிப்பு. லஞ்சம் கொடுப்பதும் கவனிப்பு, பார்த்துக்கொள் என்று சொல்வதும் கவனிப்பு, அக்கறை எடுப்பதும் கவனிப்பு. கவனம் என்பதற்கு ஆங்கிலத்தில் லிசன் என்று வருகிறது, LISTEN. அது அப்படியே ஜம்பிள் த வேர்ட்ஸ், அந்த லெட்டர்ஸை திருப்பி போடுங்க, SILENT, சைலண்ட். சைலண்ட்டை திருப்பி போட்டால் தான் லிசன் வருது. லிசன் பண்ணணும்னா மௌனமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யூ ஷுட் பி சைலண்ட் to listen. Listen and silent has the same spelling. ஒரு எழுத்து கூட கூடலை குறையில, முன்ன பின்ன மாறி இருக்கு. லிசன் என்பதற்கு சைலண்ட் ரொம்ப முக்கியம். ரொம்ப கூச்சல் போடாதன்னு அர்த்தம். அவர் சொல்வதை கேள், கவனம், லிசன் அண்ட் சைலண்ட். அது கடைசியாக ஒன்று சொல்கிறேன். போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் சொல்லுவார், நல்லா கவனிச்சு அனுப்புங்க அவனை அப்படின்னா, இதுதான் கடைசியாக நமக்கு எச்சரிக்கை. கடைசியில் நமக்கு விழும். அதெல்லாம் வாங்காமல் இருக்கணும்னா தரிசனத்தை உற்று பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும், அலட்சியப்படுத்தாதவர்களாக இருக்க வேண்டும், புறப்பட்டு செல்ல பிரயத்தனம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும், நிலத்தில் விழுந்து சாக வேண்டும். செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும்.